இன்றைய செய்திக் கதம்பத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருந்து தொழில் சங்கம் மற்றும் மருந்து உற்பத்தியாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இந்திய தர நிர்ணய அமைவனம், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருந்து தொழில் சங்கம் மற்றும் மருந்து உற்பத்தியாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றினார் ஆயுர்வேத பிரிவு குழு உறுப்பினர் செயலர் டாக்டர் கிருத்திகா. அவர் பேசுகையில், ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் மார்க் நம்ம நிலவரக்கூடியிருக்கோ வேற மருந்துகளுக்கோ இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் த எக்ஸ்போர்ட் வால்யூம். இதனாலதான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. 100க்கும் மேற்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல இஞ்சிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இஞ்சிங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி அப்ளைங் ஃபார் சித்தா ஆர் ஆயுர்வேதா. அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபார்மகோபியா ஸ்டாண்டர்ட்ஸ். பிகாஸ் எடுத்த உடனே இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு ப்ரீலிமினரி மீட்டிங்ஸ் டெல்லியில நடக்கும்போது நாங்க மோர் அக்கஸ்டம் வித் த ஃபார்மகோபியா ஸ்டாண்டர்ட்ஸ். இஃப் யூ பிரிங் a new standards that is not entirely coinciding or that is not going along the pharmacopoeia standards na எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி பெரிய விஷயங்கள் சொன்னாங்க. அதை உடனே செக்ரட்டரி சார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எஸ், யூ ஆர் ரைட். சோ எடுத்த உடனே நம்ம பெரிய அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ரேஞ்சஸ் மினிமம் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு மினிமம் ரெக்வயர்மெண்ட்ஸ் தர கட்டுப்பாடுல இதெல்லாம் இருக்கணும். இந்த குவாலிட்டி பாராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் மார்க் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் இருக்காங்க. ஸோ பேசிக்லி the standards we are formulating in BIS are an adaptations from the already published parameters from the pharmacopoeia committees. அவங்களுடைய வழிகாட்டுதல் இன்புட்ஸ் வாங்கிதான் நம்ம இங்க ஸ்டாண்டர்ட்ஸ் பண்றோம். We are not doing anything different because to start with we have to run the vehicle. நம்ம ட்ரெயின் ஆரம்பிச்சு கொஞ்சம் ரன் பண்ணாதான் அதுக்கப்புறமேட்டு இப்போ பப்ளிஷ்டு ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அது அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு போகும். என்னென்ன விஷயங்கள் that is safe for consumers as well as affordable for industries. So இந்த ரெண்டுத்துக்கான பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு தான் BIS இருக்கு. So BIS is not creating something new but it is making a new way for increasing the exports as well as நம்ம பேர் இருக்கு இல்லையா. So இது ரொம்ப யூனிஃபார்மிட்டி இல்ல, அதனால ரிலையபிலிட்டி இல்ல, சேஃப்டி எஃபிகசியை நாங்க எப்படி சொல்றதுன்றது क्वेश्चंस எழுப்புறதுனால this is a mark of safety, uniformity as well as efficacy. So அந்த மாதிரி மினிமம் பாராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு இது பண்றோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இஞ்சி ரா ட்ரக்ஸ் நம்ம வாங்குறோம். அந்த அந்த பாராமீட்டர்ஸ் பிரகாரம் இருக்கிற இஞ்சிய உங்களோட மெடிசின்ல ஆட் பண்ணீங்கன்னா there is a possibility that medicine will also be certified by BIS. So entirely your medicine becomes a BIS certified medicine. இப்ப எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒரு பர்టిక్యులர் காம்பனன்ட் மட்டும் BIS சர்டிஃபைட் ஆன அந்த பாராமீட்டர் சேஃப்டி பாராமீட்டர்ஸ் இருந்தா முழு ஃப்ரிட்ஜுக்குமே BIS சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. So it is one kind of இந்த nuances-லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா we can increase the trade as well as export market மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவிலே டொமஸ்டிக் மார்க்கெட் நிறைய இருக்கு. இடங்களையும் நம்மளால ரீச் பண்ண முடியும். So அப்படி ரீச் பண்ணணும்னா this mark will definitely help. So இந்த பிகர் பிக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆயுஷோட சேஃப்டி எஃபிகசி தரம் இதை நிர்ணயம் பண்றதுக்காக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் BIS பியூரி என்டையர்லி வேற மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அதுல ஒரு வெர்டிகல் அமைச்சு இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. 27 செப்டம்பர் 2022 தான் ஒரு அபிஷியலாவே ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கவுன்சில் இந்த ஆயுஷோட ஆயுஷ் டிவிஷன் கவுன்சில் கீழே வருது. அந்த ஆயுஷ் டிவிஷன் கவுன்சில்ல பல தரப்பட்ட இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CCRS, NIS, சோ கவர்மெண்ட் பீப்புளும் இருக்கிறாங்க, ரெகுலேட்டரியும் இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அந்த ADC-ல இருப்பாங்க. ADC-க்கு கீழே 7 செக்ஷனல் கமிட்டிஸ் இருக்கு. அந்த 7 நம்ம இப்ப சொன்ன மாதிரி ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சோ 7 செக்ஷனல் கமிட்டிஸ்க்கு தனியா 7 மெம்பர் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே நிறைய ஒர்க்கிங் பேனல்ஸ் இருக்கு. சோ இந்த செக்ஷனல் கமிட்டிங்கிறது பெரிய ஒரு விஷயம். அதுக்குள்ள நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரெப்ரசென்டிங் வேரியஸ் ஆர்கனைசேஷன். இதுல கன்சென்சஸ் முக்கியம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக அந்தந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து அவங்களே நாமினேட் பண்ண மெம்பர்ஸ் தான் இதுல இருக்காங்க. அதே மாதிரி இந்த செக்ஷனல் கமிட்டி தான் இதுக்கு
இதுக்கு அடுத்த சுப்ரீம் வந்து ஆயுஷ் டிவிஷன் கவுன்சில். So every matters, every comment, each and every comment will be taken to the sectional committee for deliberation and discussion, and only after a consensus is reached we can take it inside the standard. நம்மளோட ஸ்கோப் என்ன ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஆயுஷ் சிஸ்டம் இன்க்ளூடிங் ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம ட்ரெடிஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் as well as மாடர்ன் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டையும் கவர் பண்ணி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதுக்கு தான் வந்து நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்து ரோட் மேப். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கிள் ஹப்ஸ், ஆயுஷ் சிஸ்டம்ஸ், டெர்மினாலஜிஸ், பாராமீட்டர்ஸ் ஏற்படுத்துங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறீங்க, அதை நம்ம எடுத்து செய்ய போறோம். அவ்வளவுதான். அடுத்து யோகா ஆக்சசரிஸ், யோகா அட்டையர், SOPs, அப்புறம் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி பார்மசூட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பேக்கேஜிங் அண்ட் அதர் ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாம் இப்போ ரோட் மேப்பா எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பருவமழை நீரை முழுமையாக சேமிக்க சிறு பாசன ஏரிகளின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர். வாராது வந்த மாமணியாய் பருவமழையின் போது கிடைக்கும் மாமழையை முழுமையாக பயன்படுத்தினும் போது அதன் நன்மைகள் பரவலாக்கப்படுகின்றன. ஏரி, குளம், குட்டை, கண்மாய்கள், ஊருணிகள் என தமிழரின் பாரம்பரியம் நீர் மேலாண்மையை உலகுக்கே எடுத்துரைக்கிறது. தமிழரின் பாரம்பரியத்தை மீட்டிடும் வகையில் சிறுபாசன ஏரிகளை மறுகட்டமைக்கும் பணியில் ஊரக வளர்ச்சித்துறை முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் ஊராட்சிகள் கட்டுப்பாட்டில் உள்ள 5000 சிறுபாசன ஏரிகளை தூர்வாரி அதன் கரைகளை பலப்படுத்த 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் 182 சிறுபாசன ஏரிகள் மறுகட்டமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 10 இடங்களில் சிறுபாசன ஏரிகள் தூர்வாரப்பட்டு மறுகட்டமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சேலத்தை மையப்படுத்தி மண்டல அளவில் நடைபெற்ற நீர்ப்பாசன கருத்தரங்கினை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். இதில் சேலம், தருமபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், சிறுபாசன ஏரிகளின் ஆயக்கட்டு விவசாயிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் சிறுபாசன ஏரிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தியதன் வாயிலாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாகவும் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதால் நீர்வரத்து இல்லாத ஏரிகள் இணைக்கப்பட்டு நீர் மேலாண்மை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் சேலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் கூடுதல் ஆட்சியர் லலித் ஆதித்ய நீலம். ஃப்ளட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொண்டு வரணும். இதில் ஒரு எம்ஐ டேங்க்ஸ் முக்கியமான ஒரு முயற்சி. பண்ட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சப்ளை சேனல்ஸ் எல்லாம் டீசில்ட்டிங் பண்ணிட்டு எம்ஐ டேங்க் டீசில்ட்டிங் பண்ணும்போது அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ளட் ப்ரிவென்ஷனுக்கு இல்லை ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பெருமழை காலங்களில் ஊருக்குள் வெள்ளம் புகுந்து பாதிப்பை தடுப்பதற்கு சிறுபாசன ஏரிகளின் பங்களிப்பு அவசியம் தேவைப்படுகிறது. இதன் மூலம் விவசாயத்திற்கான நீர் முழுமையாக சேகரிக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டமும் தங்களின் கிராமத்தில் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் விவசாயி ரங்கராஜன். மழை காலங்களில் அதிகப்படியாக மழை பொழிந்து தண்ணீர் வீணாவதை தடுப்பதோடு அல்லாமல் அந்த தண்ணீர் அந்த சிறு பாசன குளங்களில் தேக்கி வைக்கப்படுகிறது. இது தேக்கி வைக்கப்படுவதால் விவசாயத்துக்கும் பாசனத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. கிராமங்களில் குடிநீர் ஆதாரம் பெறுவதற்கும் இது பயன்படுகிறது. இதை சிறப்பாக செய்வதன் மூலம் நமது நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. மழை நீர் உயிர்நீர் என்பதை புரிந்து கொண்டு ஒரு சொட்டு மழை நீரையும் வீணாக்காமல் அதன் பயன்பாட்டை பரவலாக்கிடும் வகையிலான சிறுபாசன ஏரிகளின் கட்டமைப்பு திட்டம் விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் டங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் வளையம் வைத்து நேரில் அஞ்சலி செலுத்தினர். டாக்டர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு மத்திய அமைச்சரவையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜாக் சுல்லீவனை சந்தித்து பேசினார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்தும் சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள பழங்குடியின கலாச்சார அமைப்பின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களை மத்திய அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் இன்று தொடங்கி வைத்தார். பாரத் ரத்னா சம்மான் எனும் நிறுவனம் இந்திய அரசின் அங்கீகாரம் பெற்றது என்றும் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளுக்கு இந்த நிறுவனத்தின் brs.inc என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு மாறானது என்றும் இந்த இணையதளம் போலியானது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.